ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் போய் மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பற்ற வச்சுட்டு மண் சட்டி வச்சுருங்க. தேவையான எண்ணெய், கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்ட அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடலாம். நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்ட அப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இதான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்க மீன், பார்த்துக்கோங்க. இது நிறைய பேர் செனைன்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் எப்படி உங்கள் ஊரில் சொல்லுவோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இது போட்டுட்ட அப்புறம் நல்லா மீன் நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்துட்ட அப்புறம் நம்ம குழம்ப இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான மண் சட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னா மீன் வறுவல் பண்ணலாம். இது மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். எந்த ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் சேர்க்கலை. இது சேர்த்தாலே அல்டிமேட் சூப்பராக இருக்கும். கல்லில் வறுக்கும்போது இன்னும் மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.